ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் ட்ரெடிஷ்னல் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ஒரு வித்தியாசமான குருமா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். உங்கள் வீட்டில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லா வெஜிடபிள்ஸும் வச்சு நீங்கள் செய்யலாம். ஒரு கையளவு பீன்ஸ் எடுத்திருக்கேன், ஒரு கையளவு அவரைக்காய், ஒரு சின்ன துண்டு கரும்பு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், நடுமதியில் பாருங்கள் ஒரு சின்ன துண்டு வெல்லமும் வச்சுருக்கேன். அடுத்ததாக ஒரு கையளவு கடலைப்பருப்பை ஊற வச்சுருக்கேன். மொச்சக்கொட்டை எவ்வளோ வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஒரு கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அளவு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் எள்ளு, கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாங்க. தேங்காய் துருவல், அரை மூடி தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அடுத்ததாக மசாலா அரைக்கிறதுக்கு 7-8 பல் பூண்டு, 1 இன்ச் அளவு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணது, 4 கிராம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, 1 ஸ்பூன் கசகசா. வாங்க மசாலாவை முதல்ல வறுத்து அரைச்சிக்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் எதையும் சேர்க்காம கசகசாவை மட்டும் ட்ரையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கசகசா நல்லா செவந்துருச்சுங்க. அதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ அதே பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூண்டு, இஞ்சி, 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் தேங்காய் துருவல் சேர்த்துக்கங்க. தேங்காவை சேர்த்து நல்லா 1 நிமிஷம் கிளறியாச்சு. இப்போ இதை ஆறின பிறகு இதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாங்க. இப்போ மசாலா செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு 2 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுக்கங்க. இதோட 1 ஸ்பூன் எள்ளை சேர்த்துக்கலாம். அடுத்து நாம் எடுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிக்கலாங்க. உங்கள் வீட்டில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கோ அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்து இந்த குருமாவை நீங்கள் செய்யலாம். இந்த குருமாவை வந்து நாங்கள் பொங்கல் டைமில் மெயினாக செய்வோம். இந்த குருமா வச்சு நீங்கள் சப்பாத்தி, சாதம் எல்லாமே சாப்பிடலாம். மெயினாக அக்கி ரொட்டின்னு சொல்லுவாங்க, கர்நாடகா ஸ்டைலில் ஒரு ரெசிபி. அந்த அக்கி ரொட்டிக்கு இதை நாங்கள் சாப்பிடுவோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணியாச்சு. நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கிற வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா அவரைக்காய், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், கரும்பு, மொச்சக்கொட்டை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. ஒரு கையளவு கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதோட அரை ஸ்பூன் மஞ்சத்தூளும் தேவையான அளவு மிளகாத்தூளும் சேர்த்துக்கங்க. தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கங்க. பொங்கல் டைமில் செய்யும்பொழுது தான் நமக்கு அந்த கரும்பு கிடைக்கும், அதனால் நான் கரும்பு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேறு டைமில் செய்கிறீங்க அப்படின்னா கரும்பு இல்லாமலையும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மசாலாலாம் நல்லா ஆறிடுச்சு. முதல்லையே நம்ம அந்த மிக்ஸி ஜாரில் கசகசாவை ஆட் பண்ணியிருக்கோம். அதோட வறுத்து வச்சுருக்கிற இந்த மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 தக்காளி பழத்தை எடுத்து 4ஆக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. ஒரு கை கொத்தமல்லியும் க்ளீன் பண்ணிவிட்டு இதோடவே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த மசாலாவை நம்ம காய்கறிகள்லாம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் ஆட் பண்ணிக்கலாம்.
இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் பொறுமையாக கிளறி விடுங்க. காய்கறிகள்லாம் நல்லா மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதோட ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதோடவே நம்ம முதல்ல எடுத்து வச்சுருந்த ஒரு சின்ன துண்டு வெல்லமையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அது வீடியோ எடுக்கும்போது மிஸ் ஆகிடுச்சு. நீங்கள் கரெக்டாக அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம மூடி வச்சு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், 3 விசில் விட்டு ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், நம்மளோட சூப்பரான வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி குருமா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேலம் ட்ரெடிஷ்னல் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். Thanks for watching.